நந்தகுமார் நிறைவா. ஒரு லீடர்ஷிப்னுடைய எபிலிட்டி எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்களுடைய டீம் மெம்பர்ஸை எப்படி அவங்க டெவலப் பண்றாங்கறத வச்சுதான் லீடர்ஷிப்னுடைய எபிலிட்டியே. அப்ப தன்னுடைய சகாக்களை பத்தி கேள்வி கேட்கும்போது கூட முதலமைச்சர்கள் எந்திரிச்சு அவங்களுக்காக பதில் சொல்றதை விட, இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் வரக்கூடிய கேள்விகளை எதிர்நோக்கி அங்க பண்ணும்போது அவங்களுடைய சகாக்கள் இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஒரு டெவலப்மெண்டல் ஃபேஸ்ல இருக்கிறது உள்ளபடியே மகிழ்ச்சி. எல்லாத்துக்குமே அவரு பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏற்கனவே அந்த பிசினஸ் அட்வைசரி கவுன்சில் கொடுத்ததே பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் அவருடைய நிறைவுரை சீஃப் மினிஸ்டர் பேச போறதா சொல்லியிருந்தாங்க. கட்டாயமா அவருடைய பேச்சை எல்லாருமே ஆவலா கேட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா அது பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பீச்சா இருக்குங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அடுத்தது குறிப்பா இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பத்தி இன்னைக்கு பேசினாங்க. குறிப்பா அந்த போக்சோவை பத்தி பேசினாங்க. போக்சோவை பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா, நம்ம கடந்த ஆட்சியில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்கள் ஒரு வருஷத்துல 6999 போக்சோ வழக்குகளுக்கு 104 கோடி நஷ்ட ஈடு கொடுத்தோன்னு சட்டமன்றத்திலையும் பேசினாரு, பிரஸ் ரிப்போர்ட்டும் கொடுத்தாங்க. அப்போ நீங்க ஒரு வருஷத்துக்கு 7000னா ஒரு வருஷத்துல 12 மாசம் நீங்க வகுத்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 583 போக்சோ வழக்குகள். இன்னைக்கு தாவேக்கா ஆட்சிக்கு அந்த மாதிரி இதுல இருந்துதான் இவங்க இன்னரிட் பண்ணிருக்காங்க. அப்ப இன்னைக்கு அவரு துணை லீடர் ஆஃப் அப்போசிஷன் சொல்றதே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த கடந்த 40 நாட்கள் முதல்ல சட்டசபைக்கு முன்னாடியே பேட்டி கொடுத்திருந்தார். அப்ப ஒரு 175 போக்சோ வழக்குகள் இந்த கடந்த 38 நாட்கள்ல பதிவாயிருக்குன்னு சொல்றாரு. அப்போ ஒரு மாசத்துக்கு 583 போக்சோ வழக்குகள் பதிவாகிட்டு இருந்தது மோசமான நிலைமையா, இன்னைக்கு 38 நாட்கள்ல 175 போக்சோ கேஸ்கள் பதிவாயிருக்குங்கிறது மோசமான நிலைமையா? நம்மளுடைய கருத்து, தனிப்பட்ட மனிதனா இந்த போக்சோ கேஸ்ங்கிறது 0 ஆகணும். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா நீங்க ஆட்சியில இருந்த போது ஒரு மாதத்துக்கு 583 போக்சோ வழக்குகளை சராசரியா ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருந்த இடத்துல அதைத்தான் இன்னைக்கு அவங்க நீட்சியா எடுத்திருக்கும் போது இன்னைக்கு 175 வழக்குகள் உங்களுடைய வார்த்தை பிரகாரமே 36 போது எந்த அளவுக்கு 3 2 மடங்குக்கு மேல குறைஞ்சிருக்க இது. அப்ப இன்னைக்கும் ஆதவ அர்ஜுனாவும் அங்க பேசுறாரு. இந்த இன்னும் 6 மாசத்துல இந்த சட்ட சிக்கல்களை லா அண்ட் ஆர்டரை ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டேட்டா நம்ம கொண்டு வருவான்றாங்க. அது உள்ளபடியே நம்ம மகிழ்ச்சி. அப்ப இந்த இருக்கக்கூடிய இந்த சட்டசபையில இன்னைக்கு நடந்தது ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ தொடர்பா இன்னைக்கு 2-3 தடவை கேட்டாங்க. அதுக்கு டிவிகே அரசாங்கத்தினுடைய ரியாக்ஷன் சரியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமா அதுக்கும் அவங்க பதில் சொல்லணும். யாரா இருந்தா என்ன, சட்டத்துக்கு மேற்பட்ட ஆட்கள் யாருமே கிடையாது. அது எம்எல்ஏவா இருந்தா என்ன, அமைச்சரா இருந்தா என்ன, எல்லாரும் சட்டப்படி தண்டிக்கணும். ஆனா லீடர் ஆஃப் அப்போசிஷன் பேசும்போதே நீங்க என்ன நடவடிக்கைகள்னு சொல்லிக்கிட்டு வரும்போதே பாருங்க, இப்ப ஒரு கம்பி அணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவரே பயன்படுத்துறாரு அந்த வார்த்தையை. அப்போ இவர் சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணனுடைய நடவடிக்கை மட்டும் என்ன நமக்கு என்னன்னு தெரியணுமே ஒழிய, இதற்கு அவர் சொன்ன அத்தனை பிரச்சனைகளுக்கும் எங்கெங்கெல்லாம் தாவேக்கா நிர்வாகிகள் சொல்லப்பட்டவங்க அத்தனை பேரும் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்ப கோயம்புத்தூருடைய சிறுமி வழக்கையும் எடுத்துக்கலாம், நம்ம அண்ணா நகர் இங்க சிறுமி நடந்த பாலியல் வன்கொடுமையும் எடுத்துக்கும், வித்தியாசத்தை பாருங்க. அப்போ நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அரசு புது அரசுங்கிறதுனால நீங்க 6 மாசம் டைமே கொடுக்க வேண்டாம் சார். அவங்க லா அண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ் டு த இன்ஹெரிட்டட் ஸ்டேட் ஆஃப் த தமிழ்நாடு ஸ்டேட், கம்பேரிட்டிவ்லி தே ஆர் டூயிங் பெட்டர் ஈவன் இன் லா அண்ட் ஆர்டர்ங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஆனா இன்னும் சிறப்பா செய்யணும். அதைத்தான் இன்னைக்கு சட்டமன்றத்துல அவங்க ஓங்கி ஒழிச்சிருக்காங்க. 6 மாதத்துல ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டேட்டா மாத்துவன் இருக்காங்க. உள்ளபடி அது மகிழ்ச்சி. அதெல்லாம் அடைஞ்சதுன்னா நம்மளை விட சந்தோஷப்படக்கூடிய ஆட்கள் யாரு? அப்போ இந்த இடத்துல புதுசா ஆளுங்கன்னு சொல்ல வேண்டியதே இல்ல. அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், 76 ஆண்டு கால திமுகக்கு இன்னைக்கு சமமா 2 வருஷம் 4 மாசம் ஆன கட்சி இன்னைக்கு சரி சமமா சபா சரியான போட்டின்னு சொல்ற அளவுக்கு அவங்களுடைய சட்டசபை களமாடுதல் இருந்ததா தான் நான் பாக்குறேன். குற்றங்கள், பாலியல் குற்றங்கள் இது எல்லாமே எல்லா ஆட்சியிலும் நடக்கும். ஆனால் விஜய் வச்ச பிரச்சாரம் உங்க ஆட்சியில சட்ட ஒழுங்கு லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டாரு. ஆனால் இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு தனி மனித ஒழுக்கம், ஆட்சி சட்ட ஒழுங்கு மட்டுமே பிரச்சனை அல்ல குற்றங்களுக்கு, தனி மனித ஒழுக்கமும் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ இருக்கும்போது பாட்டிலுக்கு 10 ரூபாய்ன்னு பாட்டு பாடினாரு. இப்போ வந்தா அந்த ஊழியர்கள், டாஸ்மாக் ஊழியர்களுக்கும் சில பிரச்சனைகள் இல்லையான்னு சொல்லி அந்த அமைச்சர் விளக்கம் கொடுக்குறாரு. ஆக விஜய் என்ன குற்றச்சாட்டுகள் வச்சாரோ அதுதான் இன்னைக்கு முன்வைக்கப்படுது அவர் முன்னாடி. அதனால அதுதான் அவருடைய பிரச்சாரங்கள் இன்னைக்கு அவருக்கு எதிராக அணிவகுக்குது. அன்னைக்கு சட்ட ஒழுங்கு ஆட்சி பொறுப்பு இல்ல, சில குற்றங்கள் நடக்க தான் செய்யும். அதன் மேல என்ன நடவடிக்கை எடுத்தோம் தான் முக்கியம். இன்னைக்கு அதுதான். சரி, பார்க்கலாம். ஓகே,
என்ன நந்தகுமார் சொல்லிடுங்க, நேரம் இல்ல எனக்கு. இல்ல இன்னைக்கு வந்து நம்ம அரசாங்கம் முன்னோக்கி போய்கிட்டு இருக்கான்னு பாக்கணும். அப்ப Right, அதனாலதான் right, இந்த எண்ணிக்கை right. போக்சோ எண்ணிக்கை கூட சொன்னேன். இன்னைக்கு அதே மாதிரி நீங்க டாஸ்மாக்ல எடுத்தீங்கனாலும் அந்த ஸ்டிக்கர் ஓட்டுறத வந்து இன்னைக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லயே பண்ணி வர அளவுக்கு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. 717 கடைகளை மூடினாங்க. அது எங்க மூடினான்னு கேட்டாங்க. Right. அதனுடைய பட்டியல் எல்லாம் வந்துருச்சு. நன்றி, அதனால நன்றி. மட்டுமே 8000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு வருமான இழப்பு. அப்படி இருந்தா கூட அந்த போதை பிரச்சனையை வந்து குறைக்கணுங்கிறதுக்கு அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கும்போது அதை பாராட்டி ஊக்குவிக்கலாமேங்கிறதா என்னுடைய பார்வை. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. தூத்துக்குடி Okay. அபிசெல்வி கடந்த வாரம் மரணம், ஆணவ படுகொலைக்காக சட்டம் இயற்றுவாரான்றதையும் நம்ம பார்ப்போம். பார்க்கலாம் நாளைக்கு என்ன பதில் கிடைக்குதுன்னு. கருத்துக்களை பகிர்ந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.